welcome to my channel. This is Niveda. நீங்க first time பார்க்கறீங்கன்னா subscribe பண்ணிட்டு வீடியோ பாருங்க. இந்த வீடியோ இந்த சம்மருக்கு much needed one ன்னு சொல்லலாம். ரொம்ப தேவையான வீடியோ. ஏன் கேட்டிங்கன்னா இந்த சம்மர்ல நம்மளோட பாடியை எப்படி கேர் பண்ணிக்கணும் அப்படினு பார்க்க போறோம். and இந்த பாடி கேருக்கு தேவையான affordable rangeல இருக்க ரொம்ப பேசிக்கான ப்ராடக்ட்ஸ்லாம் என்ன அப்படினு பார்க்க போறோம். இது வந்து full and full affordable range தான் இருக்க போகுது and முக்கியமா வந்து பேசிக்கான ஒரு கேர் என்ன அப்படிங்கறத மட்டும் தான் பார்க்க போறோம். சோ அது என்ன அப்படினு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோக்குள்ள போலாம். சோ ஃபர்ஸ்ட் கேர் என்ன அப்படினு பார்த்தோம்னா இந்த சம்மர்ல கண்டிப்பா குளிக்கணும். குளிக்காம இருக்காதீங்க. ஏன்னா நிறைய பேர் இப்போ வந்து ரொம்ப லேசியா இருக்கேன் அப்படினு சொல்லிட்டு குளிக்காமலே இருக்காங்க. வீட்டுக்குள்ள தான் இருக்கோம் அப்படினு குளிக்காமலும் இருக்காதீங்க. இந்த சம்மர்ல அதுவும் 2 டைம் ஒரு நாளைக்கு குளிக்கணும். மார்னிங் அண்ட் ஈவினிங் ஆர் நைட், அது உங்க இஷ்டம். ஸோ ஒரு நாளைக்கு 2 டைம் குளிச்சோம் அப்படின்னா நமக்கு ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகும். பாடியில் ஸ்வெட்னால வர பாக்டீரியாஸ்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். ஒரு நாளைக்கு நம்ம 2 டைம்ஸ் குளிச்சோம் அப்படின்னா. ஸோ இந்த சம்மரில் கண்டிப்பாக குளிங்க. குளிக்கிறப்போ என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப அதிகமான ப்ராடக்ட்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. ரொம்ப பேசிக்கான கேர் தான் சொல்லியிருக்கேன். ஸோ நல்ல ஒரு ஷவர் ஜெல் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. பிகாஸ் இந்த சம்மரில் நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப தேவையான விஷயம் அந்த ஷவர் ஜெல் தான். பாடியை நல்லா கிளென்ஸ் பண்ணணும். சேம் டைம் ஸ்கின்ல சாஃப்டாக சப்புலாக வந்து ஸ்கின்னை பார்த்துக்கணும். அண்ட் ஒரு நல்ல ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கணும். ஸ்கின்னை ட்ரை ஆக்கக்கூடாது, ரெஃப்ரெஷிங்காக இருக்கணும், ஸ்கின்னை ஃப்ரெஷ்ஷாகவே வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஷவர் ஜெல் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். நான் சோப் யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ்வலாக அதுவே வந்து யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சம்மரில் சோப்பை ஃபுல் அண்ட் ஃபுல் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சோப் வந்து ஸ்கின்ல ஹாஷாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்ல சோப் யூஸ் பண்ணுறப்போ ஆஃப்டர் நீங்கள் குளிச்சுட்டு வந்த அப்புறம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒயிட்டாக இருக்கும். ஒயிட்டான ஒரு டெக்ஸ்டர் வந்து கொடுக்கும். அது ஸ்கின்னை ட்ரை ஆகும், ஸ்கின்ல பிரேக் அவுட்ஸ் வரும். சோப் வந்து நம்மளோட ஸ்கின்னுக்கு அவ்வளோ சாஃப்டாக வந்து ஸ்கின்னை வச்சுக்காது. அதனால சோப்பை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்த சம்மரில். நீங்கள் மற்ற டைமில் யூஸ் பண்ணுறீங்கன்னா கூட ஓகே. என்ன கேட்டால் ஷவர் ஜெல் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக ஷவர் ஜெல் யூஸ் பண்ணி குளிங்க. ஷவர் ஜெல்ஸ் வந்து நீங்கள் எந்த மாதிரி பிக் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சம்மர் டைமில் முக்கியமாக வந்து இந்த கூல் மென்தால் ஆர் ஏதாவது இந்த மாதிரி வேரியன்ட்ஸ் வந்து நிறைய வரும். கொஞ்சம் கூலிங்கான எஃபெக்ட் இருக்குமே அப்படின்னு நினச்சி அந்த மாதிரியான ஷவர் ஜெல்ஸ் வந்து வாங்காதீங்க. அஃபோர்டபுள் ரேஞ்ச்லேயே நல்ல ஷவர் ஜெல்ஸ் இருக்குது. ஸோ பியர்ஸோடது வந்து இருக்குது, லக்ஸோடது இருக்குது. அது எல்லாமே நல்ல அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்கும். ஒரு நல்ல ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கும். ஸ்கின்னுக்கும் வந்து சாஃப்டாக இருக்கும். அந்த மாதிரியானதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் வந்து மிட் ரேஞ்சில் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நைக்காவோட இந்த வாண்டலஸ்ட் ஷவர் ஜெல்ஸ் வந்து நல்லாயிருக்கும். எல்லா வேரியன்ட்ஸுமே இதில் நல்லாயிருக்கும். ஸோ இது நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது 300 ml வரும். ஸோ 1 மந்த்துக்கு மேலே வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். அண்ட் இதோட ஃப்ரேக்ரன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். முக்கியமாக பார்த்தோன்னா பாடியை வந்து டேன் ஆக விடாமல் டார்க்காக விடாமல் மெயின்டைன் பண்ணும். எனக்கு இந்த ஷவர் ஜெல்ல அது ரொம்பவே பிடிக்கும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் வேறு என்ன ஷவர் ஜெல் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கெமிஸ்டர் ப்ளே ரொம்ப இப்போது ட்ரெண்டிங்கில் இருக்குது. அந்த கெமிஸ்டர் ப்ளே பிராண்டில் இருக்க ஷவர் ஜெல்லுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது வந்து டேனை ரிமூவ் பண்ணும். பட் அதோட குவான்டிட்டி கம்மி. உங்களுக்கு ஒரு 1 மந்த்துக்கு மேலே வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த நைக்காவோடது வந்து பெஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஃப்ரேக்ரன்ஸ் இருக்குது. அதோட ஃப்ரேக்ரன்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு ஆஃப்டர்நூன் காலையில் குளிக்கிறீங்க அப்படின்னா ஆஃப்டர்நூன் வரைக்கும் மெயின்டைன் ஆகும். அகைன் நீங்கள் ஈவினிங் நைட்டு குளிச்சுட்டீங்க அப்படின்னாலுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணி காமிக்கும். ஸ்கின்னை டார்க்காக இருக்காது. ஏன்னா இந்த சம்மரில் ஸ்கின் வந்து டார்க்காக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். வெளியில் போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி டேன் இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். நீங்கள் குளிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த டேன் வந்து போன மாதிரியான ஒரு ஃபீல் வந்து கொடுக்கும். ஸ்கின்னை பிரைட்டாக காமிக்கும். அது வந்து இந்த ஷவர் ஜெல்லை நீங்கள் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த நைக்காவோட ஷவர் ஜெல்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு பெஸ்ட் சாய்ஸ். எனக்கே வந்து இந்த ஷவர் ஜெல் பிடிக்கும் அப்படின்னா நான் இது ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணுறேன். இடையில தான் அந்த கெமிஸ்டர் ப்ளேயோடது டேன் ரிமூவலுக்காக வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ நான் யூஸ் பண்ணதில் இது ரெண்டும் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாடி ஸ்க்ரப். பாடி ஸ்க்ரப் வந்து இந்த சம்மரில் யூஸ் பண்ணலாமா, அதுவும் ரெகுலராக யூஸ் பண்ணலாமா அப்படின்ற டவுட் வந்து இருக்கும். மோஸ்ட்டாக வந்து சம்மரில் ஸ்க்ரப் பண்ணுறதை வந்து அவாய்ட் பண்ணுறது பெட்டர். உங்களுக்கு டேன் வந்து இருக்குது, அதிகமாக டேன் ஆகிருக்கு, அதை நான் வந்து எக்ஸ்ஃபோலியேட் பண்ணியே ஆகணும், கொஞ்சம் ரிமூவ் பண்ணணும், அப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்க்ரப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மந்த்லி வந்து ட்வைஸ் ஆர் த்ரைஸ் வந்து யூஸ் பண்ணுங்க. ஆர் வீக்லி ஒன்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்க. தட் இஸ் ஓகே. அண்ட் எந்த பாடி ஸ்க்ரப் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இன்ன வரைக்கும் பாடி ஸ்க்ரப் வந்து யூஸ் பண்ணதில்லை. இப்போ கெமிஸ்டர் ப்ளேல ரீசெண்டாக வந்து பாடி ஸ்க்ரப்ஸ்லாம் வந்து அவைலபிளாக இருக்குது. அது ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா அந்த ஒரு பிராண்டில் இருக்கிறது நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். ஸோ அது ட்ரை பண்ணலாம். ஆர் வந்து நம்ம வீட்லேயே எந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டோம்னா டொமேட்டோ இஸ் த பெஸ்ட் ஃபார் டேன். ஸோ டொமேட்டோ கூட சுகர் வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணிடுங்க பிஃபோர் பாத்திங்க்கு. ஸோ குளிக்க போகிறதுக்கு முன்னாடி டொமேட்டோவில் சுகர் வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணிடுங்க. கொஞ்சம் பிஞ்ச் ஆஃப் டர்மரிக் பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது ஃபேஸ் பாடி எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது கூட நீங்கள் யூஸ் பண்ணி டேன் ரிமூவலுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஆர் எந்த பிராண்ட் உங்களுக்கு ஓகேயோ நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்ல, ஸோ அந்த மாதிரியான பாடி ஸ்க்ரப்ஸும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். வீக்லி ஒன்ஸ் ட்ரை பண்ணுங்க. ஆர் 2 வீக்ஸ்க்கு ஒன்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். தேர்ட் கேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாருக்கும் இருக்க மேஜர் டவுட், இந்த சம்மரில் அடிக்கடி ஹேர் ரிமூவ் பண்ணுறது கரெக்டா தப்பா, இல்லை ஹேர் ரிமூவ் பண்ணலாமா, பண்ணாமல் இருந்தாலும் ஒரு இரிட்டேஷனாக இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா
ரெகுலராக ஹேரை ரிமூவ் பண்ணாதீங்க. அதாவது வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி வந்து அடிக்கடி ஹேரை ரிமூவ் பண்ணிகிட்டே இருக்காதீங்க. ஸ்கின்னுக்கு ரொம்ப ஹார்ஷாக இருக்கும், ஸ்கின்ல ரெட்னஸ் வர ஆரம்பிச்சிடும், குட்டி குட்டி பம்ப்மே வரும். அது இன்னுமே வலிக்கிறனால இன்னும் ஒரு மாதிரி நமக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நீட் இருக்கு, இப்போ வந்து ஒரு ட்ரெஸ் வந்து நீங்க மிடி ட்ரெஸ் போடுறீங்க, 3/4 ஏதோ ஒன்று போடுறீங்க அப்படின்னா, உங்களோட லெக்ஸ்ல ஹேர் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ரிமூவ் பண்ணி தான் ஆகணும். அந்த மாதிரி ட்ரெஸ் நம்ம வியர் பண்றப்போ ஸோ நீட் இருக்கு அப்படின்னா ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஹேண்ட்ஸ்லயும் வந்து உங்களுக்கு அதே மாதிரி தான். இப்போ ரிமூவ் பண்றதுக்கு ரேசரை யூஸ் பண்ணலாமா இல்ல ஹேர் ரிமூவல் க்ரீம் வந்து யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ரேசர் யூஸ் பண்றதே ஓகே. ஏன்னா க்ரீம் வந்து ஹார்ஷா இருக்கும். ரேசர் நீங்க யூஸ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க யூஸ் பண்ணாத ஏதாவது ஒரு ஷவர் ஜெல் இருக்கும்ல, ஏதாவது பிடிக்காத ஷவர் ஜெல் ஆர் சோப் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ரேசரை நம்ம பாடியில் வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஷவர் ஜெல் ஆர் சோப் ஏதோ ஒன்று அப்ளை பண்ணிட்டு நல்ல ஃபோம் வந்து அப்புறமா வந்து நீங்கள் ஹேர் ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரிமூவ் பண்ணுறப்பையும் வந்து எரிச்சல் இருக்காது. ஆஃப்டர் நீங்கள் ரிமூவ் பண்ண அப்புறமா ஒரு நல்ல பாடி லோஷனோ பாடி பட்டரோ யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சுத்தமாக அந்த இரிட்டேஷன் இருக்காது. ஸோ இந்த மாதிரி மெத்தடில் வந்து ஹேர் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஹேர் ரிமூவல் க்ரீம்ஸ் வந்து அப்ளை பண்ணலாமா, அது எதுவும் இரிட்டேஷன் கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு எந்த சைட் எஃபெக்ட்ஸ் அது எந்த இரிட்டேஷன் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் அதை ஒரு 5 to 10 minutes அதில் கொடுத்துருக்க டைம் மட்டும்தான் வச்சிருக்கணும், அதுக்கு மேலே வச்சிருக்க கூடாது. அது யூஸ் பண்ணுறதை விட நீங்கள் ரேசர் யூஸ் பண்ணிக்கிறது என்ன கேட்டால் பெட்டர்னு சொல்லுவேன். ஏன்னா ஹேர் ரிமூவல் க்ரீம்ஸ் வந்து ஸ்கின்னுக்கு ஹார்ஷ் தான், கெமிக்கல்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த சம்மரில் ஹேர் ரிமூவல் க்ரீம் எல்லாமே விட்டுட்டு ரேசர் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா பெட்டர். இனிமேல் நம்ம பார்க்க போகிறது ஆஃப்டர் பாத்திங் கேர். ஸோ குளிச்சுட்டு வந்த அப்புறமா ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம பண்ண வேண்டியது ஒரு நல்ல அண்டர் ஆர்ம் ரோலான் வந்து யூஸ் பண்ண வேண்டியது. ஏன் இந்த அளவுக்கு நான் வந்து இதை அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு 2-3 டேஸாக வந்து நான் இந்த அண்டர் ஆர்ம் ரோலான் யூஸ் பண்ணாமல் விட்டேன். எனக்கு ஓடர் பிரச்சனைலாம் கிடையாது. இந்த ஸ்வெட்னால வர்ற அந்த வேர்வை ஸ்மெல் வந்து எனக்கு இந்த ரோலான் யூஸ் பண்ணாமல் இருக்கும்போது தான் ஃபீல் ஆச்சு. நம்ம மேலே தான் இந்த ஸ்மெல் வருதோ அப்படின்றது எனக்கு அப்போ தான் ஃபீல் ஆச்சு. அந்த அளவுக்கு வந்து அண்டர் ஆர்ம் ரோலான் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ பெஸ்ட்டான ஒரு அண்டர் ஆர்ம் ரோலான் சொல்கிறேன், கண்டிப்பாக இதை வாங்கி வச்சுக்கோங்க. நான் இது ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த கெமிஸ்ட் அப்ளை பிராண்டில் இருக்க அண்டர் ஆர்ம் ரோலான். இந்த ரோலான் ஏன் பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறேன்னா, உங்களோட ஸ்வெட்டை கண்ட்ரோல் பண்ணும் அண்ட் ஓடரை கண்ட்ரோல் பண்ணும். உங்களோட அண்டர் ஆர்ம் வந்து டார்க்காக இருக்குது அப்படின்னா அந்த டார்க்னஸை கம்மி பண்ணிவிட்டு அண்டர் ஆர்மை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பிரைட்டன் பண்ணும். முக்கியமாக இதில் இருக்க ஃப்ரேக்ரன்ஸ் வந்து ஃபுல் டேக்கு உங்களை ரெஃப்ரெஷிங்காக வச்சுக்கும். கொஞ்சம் கூட அந்த வேர்வை ஸ்மெல்லோ எதுவுமே வந்து அடிக்காது. எனக்கு நான் யூஸ் பண்ணாமல் இருக்கும் போது தான் எனக்கு அந்த ஒரு விஷயம் வந்து ஆணி அடித்த மாதிரி ஃபீல் ஆச்சுன்னு சொல்லலாம். ஸோ அப்போ தான் எனக்கு ரியலைஸ் ஆச்சு அண்டர் ஆர்ம் ரோலான் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு. கண்டிப்பாக இந்த சம்மரில் ஒரு நல்ல அண்டர் ஆர்ம் ரோலான் வந்து வேணும் அப்படின்னா இந்த கெமிஸ்ட் அப்ளையோட ட்ரை பண்ணுங்கள். ஆர் வந்து நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ண பிராண்ட்ஸ் எதுவாக இருந்தாலுமே உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மஸ்ட் நீங்கள் அண்டர் ஆர்ம் ரோலான் யூஸ் பண்ண வேண்டியது. ஆஃப்டர் தட் நம்மளோட ஃபுல் பாடிக்குமே ஒரு நல்ல பாடி லோஷன் வந்து அப்ளை பண்ணும். அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வெயில் டைமில் வந்து பாடி லோஷன் அப்ளை பண்ணாமல் இருக்காதீங்க. ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆகும், பிரேக் அவுட்ஸ் வரும், ஒரு மாதிரி கை கால் எல்லாமே ஸ்கின் வந்து வெடிச்ச மாதிரியான ஒரு ஃபீல் கொடுத்துரும். ஸோ பாடி லோஷன் வந்து சம்மர்ல அவாய்ட் பண்ணவே பண்ணிடாதீங்க. கண்டிப்பா நம்ம ஸ்கின்னுக்கு தேவையான ஒரு விஷயம். எப்படி நமக்கு ஃபுட் தேவையோ அந்த மாதிரி நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து இந்த பாடி லோஷன் ரொம்ப தேவை. ஸோ நல்ல ஒரு பாடி லோஷன் யூஸ் பண்ணுங்க. பாடி லோஷன் எந்த மாதிரி வந்து பிக் பண்றதுன்னு தெரியல அப்படின்னா, நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியா இருக்கணும், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க இந்த சம்மருக்கு முக்கியமா. ஏன்னா வந்து சிலது வந்து ஃப்ளோயியா இருக்கும், ரொம்ப லிக்விடா இருக்க மாதிரி இருக்கும். அதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா சில பாடி லோஷன் வந்து ஹைட்ரேட்டிங்காக ஸ்கின்னை வந்து மாய்ஸ்சரைசிங்காக வச்சுக்கணும், சிலது வந்து அந்தளவுக்கு மாய்ஸ்சர் கொடுக்காது. ஸோ ஸ்கின் வந்து ட்ரை ஆகிற ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் நல்ல திக்கான கன்சிஸ்டன்சி இருக்கிறது நீங்கள் பிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்சரைசிங்காக வச்சுக்கும். எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வாஸ்லினோடது யூஸ் பண்ணலாம், நைக்காவோடது யூஸ் பண்ணலாம், கெமிஸ்ட் அப்ளை யூஸ் பண்ணலாம், நிவ்யாவோடது யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. பட் இப்போது நான் யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னு காமிக்கிறேன். இது வந்து நிவ்யாவோட இந்த பாடி லோஷன் நேச்சுரல் க்ளோ, இதுவும் நல்லா இருக்கும். நான் இது ரெகுலராக யூஸ் பண்ணுற ஒன்று. ஸோ இந்த பாடி லோஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாடி லோஷனில் என்ன மாதிரியான இன்க்ரீடியன்ஸ் வந்து இருக்க மாதிரி வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விட்டமின் இ இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, ஆர் SPF இருக்கிற மாதிரி இருந்தால் இன்னும் பெட்டர். ஸோ இந்த மாதிரி பேசிக்காக நம்மளோட பாடியை கொஞ்சம் பிரைட்டன் பண்ணுற மாதிரி, டேன்லேருந்து கொஞ்சம் காப்பாற்றுற மாதிரியான ஒரு இன்க்ரீடியன்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி வாங்கிட்டிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். பட் கண்டிப்பாக பாடி லோஷன் யூஸ் பண்ணுங்கள். பாடி லோஷன் மட்டும் போதுமா, இல்லை அதுக்கப்புறம் மேலே எதுவும் லோட் பண்ணலாமா, வேறு ஏதாவது லோஷன்ஸ் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நினைக்கிறது தான். சன்ஸ்க்ரீன் இஸ் மஸ்ட். சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணாமல் இருக்கவே இருக்காதீங்க. அதுவும் இந்த சம்மரில் வெளியில் போகிறீங்களோ வீட்டில் இருக்கீங்களோ, வீட்டில் இருக்கப்போ கூட சன்ஸ்க்ரீன் அவ்வளோ தேவை, பாடிக்கு தேவைன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் வெளியில் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிட்டு போங்க. இப்போ ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுறதே பாடிக்கு அப்ளை பண்ணிக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம். அதில் ஒன்றும் தப்பே வந்து கிடையாது. பாடிக்குன்னு தனியாக சன்ஸ்க்ரீனும் இருக்குது. ஸோ உங்களால் அதை அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் பாடிக்கு தனியாக சன்ஸ்க்ரீன் ஸ்ப்ரே டைப்பில் இருக்குது, லோஷன் டைப்பில் இருக்குது, உங்களுக்கு எது ஓகேயோ அந்த மாதிரி வாங்கி ட்ரை பண்ணிக்கோங்க. பட்
கண்டிப்பாக வெளியில் போகிறீங்க அப்படின்னா பாடிக்கு சன்ஸ்க்ரீன் மஸ்ட். ஸோ நல்ல ஒரு சன்ஸ்க்ரீனாக யூஸ் பண்ணிக்கோங்க. நான் என்னோட ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுறதா என்னோட பாடிக்குமே யூஸ் பண்ணுவேன். பாடிக்குன்னு தனியாக எந்த ஒரு சன்ஸ்க்ரீனும் யூஸ் பண்ண மாட்டேன். சன்ஸ்க்ரீனில் எந்த பிராண்ட் நல்லா இருக்கும் அப்படின்னா நான் சைடில் காமிக்கிறேன். ஸோ டாக்டர் ஷேட்ஸோடது நீங்கள் ட்ரை பண்ணலாம். அடுத்து வந்து டெர்மாக்கோ யூஸ் பண்ணலாம். டாட் அண்ட் கீயோடது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அக்வாலாஜிக்கா வந்து ட்ரை பண்ணலாம். இன்னும் நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு. இந்த மாதிரி ஸ்ப்ரே டைப்ல இருக்கிற பாடி லோஷன்ஸும் வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். ஸோ உங்களோட ஸ்கின்னுக்கு எந்த மாதிரி ஒத்து போதோ அந்த மாதிரி சன்ஸ்கிரீன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த சம்மர்ல சன்ஸ்கிரீன் இஸ் மஸ்ட், அதை மறந்துடாதீங்க. பாடிக்கெலாம் ஓகே, ஃபுட் கேர்னு எதுவும் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி ஃபுட் வந்து நம்ம கேர் பண்ணிக்கவே மாட்டோம். சம்மர் டைம்லாம் நிறைய கிராக்ஸ் வரதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. எனக்குமே வந்து கிராக்ஸ்லாம் இருக்குது. இந்த சம்மர் டைமில் தான் எனக்கு கால் ரொம்ப எரியும், கிராக்ஸ் வரும். என்னோட ஃபிங்கர்ஸில் இந்த கட்டை விரலெல்லாம் கூட கிராக்ஸ் வரும். ஸோ அதை எப்படி வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் குளிக்கிறீங்க அப்படின்னா டெய்லி பேசிஸில் வேண்டாம், வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபுட் ப்ரஷ் வந்து அவைலபிளாக இருக்கும். ப்ரஷ் அப்புறம் வந்து பேக் சைட் பார்த்தோம் அப்படின்னா இந்த புமை ஸ்டோன் வந்து அவைலபிளாக இருக்கும். அண்ட் இந்த பெடிக்யூரில் பண்ணுற இந்த 4 விஷயம் வந்து இதில் அட்டாச்சாக ஒன்றாவே வந்துடும். அண்ட் இது ரொம்ப அஃபோர்டபுள், 45 ருபீஸோ என்னும் போது நான் இங்கே லோக்கலில் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி ஒரு டூல் யூஸ் பண்ணி உங்களோட ஃபுட்டையும் வந்து கேர் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ப்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா புமை ஸ்டோன் வச்சு ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது ரெண்டையும் யூஸ் பண்ணி நீங்கள் பஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபுட்டில் இருக்க அந்த தேவையில்லாத டெட் ஸ்கின்ஸ் ஃபுல்லாகவே வந்துடும். அண்ட் நைட் டைமில் நீங்கள் இந்த மாதிரி ஃபுட் வந்து கேர் பண்ணிக்கலாம் அப்படின்னா கோட்டாரில் க்ரீம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து ஜஸ்ட் மாய்ஸ்சர் கொடுக்கும், அவ்வளோதான். கிராக்ஸ்லாம் எதுவுமே ஹீல் பண்ணாது. நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டேன். கிராக்ஸ் அந்த அளவுக்கு போல் கொஞ்சம் வந்து அந்த மாய்ஸ்சர் ஃபீல் வந்து கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி கோட்டாரில் க்ரீம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா ஜான்சன்ஸ் பேபி ஆயில் இருக்கும், அதை ஃபுட்ல நல்லா அப்ளை பண்ணிட்டு ஒரு சாக்ஸ் போட்டுட்டு படுத்துங்க. காலைல ஃபுட் வந்து நல்லா சாஃப்டா ஃபீல் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த சம்மர்ல உங்களோட ஃபுட்டையும் வந்து கேர் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். சம்மர்ல எந்த மாதிரி கேர் பண்ணிக்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த சம்மருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருக்கேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.